எனக்கு நேத்து நைட் வந்து ஒரு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். அந்த படத்துல இருந்தே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான இம்பாக்ட் ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரெட்ரோன்னு சொல்லிக்கிட்டு சூர்யா நடிச்ச மூவி ரெட்ரோன்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருங்க திருப்பி வந்து ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்து ஒரு பெரிய அரக்க கூட்டத்தையே அவனை வந்து அரக்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த அரக்க கூட்டத்தையே வந்து அழிக்கிறதுக்கே, அதாவது அரக்க கூட்டத்துல இருந்தே அரக்கனை அழிக்க வரானுங்க. சோ அந்த மாதிரி காமிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா இவன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குழந்தை ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் வந்து அதுல போட்டிருந்தானுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரம், அதாவது விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமிச்சிருப்பானுங்க. ரொம்ப, அதாவது இதுவரையும் அந்த மாதிரி எல்லாம் அந்த டைரக்டர் எங்கேயும் காமிச்சது கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு எந்த படம் பிடிக்கலையோ அந்த படம் தான் நமக்கு பிடிக்குது. ஓகேங்களா? அப்படியா, சரி முதல்ல போய் அந்த படத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தேன். சும்மா நம்ம இதுலதான் பார்த்தேன், டிவில தான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது ரியல் நம்ம இந்த சினிமா கிடையாது, இப்ப ரெகுலரா பாக்குற சினிமா அது இல்ல. ஆனா அதுக்குள்ள ஏதோ கருத்து மட்டும் வச்சிருக்கானுங்க, அதுல மட்டும் ஏதோ வச்சிருக்கானுங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நிறைய உண்மை சம்பவத்தையும் அதுல காமிச்சிருக்கானுங்க, நிறைய உண்மையான விஷயத்தையும் அதை காமிச்சிருக்கானுங்க. சோ அதுதான், அதை பார்த்த உடனே வந்து திருப்பி வந்து கிருஷ்ண அவதாரம் சொல்றாங்க. அவருக்கு வந்து அதாவது தழும்பு மாதிரி எப்படி அடையாளம் கடத்துறானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தழும்பு மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றானுங்க. அது மூலியமா தான் வந்து அது, ஆனா அந்த தழும்பு வெளியே தெரியாம இவன் அரக்க கூட்டத்துக்கூடயே வளருவான். அரக்க கூட்டத்தோடயே வளர்ந்து திருப்பி ஒரு கட்டத்துல வந்து அரக்கர்களுக்கு அகிம்சா, ஒரு லாஸ்ட் மினிட்ல அரக்கனுக்கு அகிம்சா. ஏன்னா இவனோட உண்மைத்தன்மை தெரிஞ்ச உடனே, இவனோட உண்மைத்தன்மை தெரியும், அது வரையும் தெரியாது. தெரிஞ்ச உடனே அரக்கனுக்கு எதிரா மாறுவான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அது ஏதோ மனசுல ஏதோ பட்டுச்சு. சரி அதான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இப்போ இது என்ன விஷயம் நான் சொல்றேன், இப்போ உலக விஷயங்கள்ல சண்டை நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்ல அரக்க கூட்டத்துல இருந்தே ஒருத்தர் எதிரா மாறி இருக்கான். ஓகேங்களா? அதுதான் இப்ப அவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. அததான் இந்த படத்துல அப்படி காட்டுறாங்களோ? அப்ப இவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கு பிரதர்? 100%. ஏன்னா எல்லா மூவிஸ் எடுக்கிற டைரக்டரும் ஏதோ ஒரு வகையில இந்த இலுமினாட்டி அமைப்போட ஜாயின்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இலுமினாட்டிகளோட அந்த டார்க் சைடு ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, 100%.